டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி தருகிறதா, இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுப்பெறுகிறதா, தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் தமிழருடைய கட்சி அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, மோடி அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, இன்னும் பாஜக வெறுப்பு, மோடி வெறுப்பு அந்த பகுதியிலலாம் இருக்குதா அப்படிங்கிறத குறித்தெல்லாம் முழுமையான ஒரு கள ஆய்வு நம்ம செஞ்சுருக்கோம். அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துடைய பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கிறோம். இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,63,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,000, பெண் வாக்காளர்கள் 1,35,000, சற்றே அதிகமாக இருக்கிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா KS சரவணகுமார் திமுக கட்சியை சார்ந்தவர் 92,251 வாக்குகள் பெற்று, அவருக்கு அடுத்து முருகன் அதிமுக கட்சியை சார்ந்தவரை 21,321 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்பொழுது டாக்டர் கதிர்காமு அப்படிங்கிற அமமுக தனியாக பிரிஞ்சு நின்னது. அவங்க ஒரு 16,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2019 பை எலெக்ஷன் நடந்தது. ஏன்னா அதிமுகவில் அந்த பிளவு ஏற்பட்டதுனால அப்பொழுதும் KS சரவணகுமார் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுது அதிமுக சார்பாக மயில்வேல் போட்டியிட்டார். டாக்டர் கதிர்காமு அந்த தேர்தலையும் போட்டியிட்டார். பார்த்தீங்கன்னா சரியாக 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் KS சரவணகுமார். அப்பொழுது கதிர்காமு வாங்கிய வாக்குகளும் கிட்டத்தட்ட 26,338 வாக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அமமுக தனியாக பிரிந்ததுனால தான் அதிமுகவிற்கு இங்கே தோல்வியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தற்போது திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. ஆற்றல் அரசு அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அமமுக சார்பாக அதே டாக்டர் கதிர்காமு தான். நான் தமிழர் கட்சியிலிருந்து விமலா, தாவேக்கா கட்சியிலிருந்து சபரி ஆகியோர் போட்டி போடுறாங்க. களம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத களத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் வெங்கடேசன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இந்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேனி மற்றும் பெரியகுளம் 2 நகராட்சிகள் உள்ளன. அதை சார்ந்த துணை கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிராமப்புறங்களும் பேரூராட்சிகளும் இருக்கு. இந்த 12 to 12 கிராமப்புற பகுதிகளுக்கும் 2 நகராட்சி பகுதிகளுக்கும் சர்வே செஞ்சு பார்த்தால பல்வேறு தரப்பான முடிவுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. எங்கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க, சில விஐபி வேட்பாளர்கள் எங்க கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி முரண்பாடு கருத்துக்கள் நிறைய இருக்கு. பொதுவான தேர்தல்கள்னு பார்த்தோம்னா இங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவங்க தான், அதாவது PLPR அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை தான் மொத்த பொதுப்படியா ஜாஸ்தியா இருக்குன்னு எண்ணிக்கை தெரிஞ்சு அவருடைய அதிகபட்சமா இருக்காங்க. மற்ற கம்யூனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மட்டும் டாமினேஷன் அதிகமா இருக்கும், சில இடங்கள்ல ரொம்ப கம்மியான வித்தியாசத்துல இருக்கும். நீங்க பல்வேறு கிராமங்கள்ல நீங்க கள ஆய்வு செய்திருக்கீங்க. நீங்க குறிப்பாக இங்க முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இருக்கிறது. அது எந்தெந்த கிராமத்துல அவங்க அடர்த்தியாக இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தினர் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, நாயுடு முஸ்லிம்கள் எந்த பகுதியில வலுவாக இருக்கிறாங்க? அதிகபட்சமா ஜெயமங்கலம் பகுதி, பெருவளத்துல நேர ஒட்டி ஜெயமங்கலம் ஒரு பகுதி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பிளமா சதவீத ஓட்டு 50% இருக்கு. PL அப்படின்னு பாத்தீங்களா, அவங்களோட சதவீத ஓட்டு 35% இருக்கு. ஈசநாட்டு கலர் மற்றும் பிரமரை கலர் மறவர் இவங்களோட ஓட்டுக்கள் ஒரு 15% இருக்கு. அங்க முஸ்லீம் ஓட்டு நம்ம கம்மியா இருக்கு, அந்த பகுதியில இருக்கு. அதே மாதிரி வடுகுபட்டின்ற ஒரு பகுதி, அங்க மோஸ்ட்லி தெலுங்கு செட்டியார், 24 மணி தெலுங்கு செட்டியார் அப்படின்ற அவங்களோட ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு, கிட்டத்தட்ட 30% மேல இருக்கு. அங்கேயும் பிள்ளமார் ஓட்டு சாலிடா 30% இருக்கு. அலிநகரம் தேனியை ஒட்டி இருக்க அலிநகரம் பகுதியில பாத்தீங்கன்னா நாயுடு சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் அதிகமா காணப்படுறாங்க. இதுல நாயுடு சமுதாய மக்களை காட்டியும் பறையர் இன மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க, அலிநகரம் பகுதியில இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே கீழே அண்ணஞ்சி விளக்கு வந்தீங்கன்னா பல்லர் சமுத்திரமும் பறைய சமுதிரம் கிட்டத்தட்ட ஒரு 10%, பாக்கியெல்லாம் நாயுடு கம்யூனிட்டி ஜாஸ்தியா இருப்பாங்க. அதுக்கு கீழே அதுக்கு அடுத்தபடியா லட்சுமிபுரம் வந்தீங்கன்னா
கம்மாள் நாயுடு, கம்மாள் நாயுடுன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்த கம்மா நாயுடு அப்படிம்பாங்க. அவங்களோட டாமினேஷன் கிட்டத்தட்ட வந்து 70%, 70% ஃபுல்லா வந்து லட்சுமிபுரத்துல ஃபுல்லா இருக்காங்க. அடுத்து கல்லுப்பட்டி, கைலாசப்பட்டி, ஜல்லிப்பட்டி இந்த கிராமங்களை ஃபுல்லா வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் பரைய சமூக மக்களும் பெரும்பான்மையா இருக்காங்க அந்த சைடு ஃபுல்லா. அங்கங்க வந்து ராஜகம்பளம் தான் இருக்காங்க. இந்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு டிசைடிங் ஃபேக்டர், இவங்களுடைய ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் விழுந்தா அந்த கேண்டிடேட் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது மாதிரி நீங்க எந்த சமூகத்தை சொல்லுவீங்க? மோஸ்ட்லி அதிகமா வந்து பிள்ளைமார் ஓட்டுகளும் நாயுடு ஓட்டுகளும் யாருக்கு அதிகமா விழுகுதோ அவங்க தான் வந்து கட்சி மாறாம ஒரே பக்கமா ஓட்டு வச்சாங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு காலையில நான் களத்துல போகும்போது தெரிஞ்சு என்னன்னா, 19 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் புதிய வாக்காளர்களா வந்து சேர்ந்தவங்க வந்து 1.6% சேர்ந்திருக்காங்க. 19 வயசுக்கு மேல 29 வயசு வரைக்கும் உள்ள வாக்காளர்களோட எண்ணிக்கை பெருளம் சட்டமன்ற தொகுதியில வந்து ஒரு 17% இருக்கு. 29 இருந்து 39 வயசுக்குள்ள வாக்காளரோட சதவீதம் வந்து 26% இருக்கு. இவங்க 3 பேர்த்தையும் கூட்டம்னா 1,15,000 பேர். லாஸ்ட் டைம் வந்து சரவணன் அவர்கள் வாங்கிய ஓட்டை காட்டியும் 15,000 ஓட்டுகள் அதிகம். இந்த ஓட்டுகள் இன்னைக்கு காலையில நிலவரப்படி கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சரவணன் ஜெயிச்ச தொகுதிக்குள்ளேயும் உள்ள போய் கேட்கும் போது வீட்டுக்கு ஒரு ஓட்டு விசில் சின்னத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உள்ள வருது. அவங்க அப்பா அம்மா வந்து திட்டினா கூட இவங்களோட முன்னெடுக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க போங்க நாங்க போட்டுக்கிறோம், உங்களுக்கு நீங்க உங்க ஓட்ட போடுங்க நாங்க எங்க ஓட்ட போறோம்னு சொல்லிதான் வார்த்தைகள் இருக்கு. எந்த இடம்னா தேவேந்திர குல செயலும் அப்படிதான் இருக்கு, பரைய சமுதிர செயலும் அப்படிதான் இருக்கு. சில முஸ்லீம் இடத்துலயும் வந்து இவங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னா எல்லாமே வந்து இளம் வாக்காளர்கள், இவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 1,05,000 பேர் 10,000 பேர் இருக்க அந்த காரணத்தினால அந்த இளம் வாக்காளர்கள் ஒரே சைடா போட்டாங்கன்னா அதிகபட்சமா வந்து ஜெயிக்கிறதுக்கு விசில் இருக்கு. ஆனா விசில் வந்து எப்படி ஊதுன்னு தெரியல ஒவ்வொரு ஊர்லயும், அதனால கொஞ்சம் டவுட்டா கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மற்ற சமூகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நாயக்கர் சமூகம் இருக்குது, நீங்க சொல்லக்கூடிய அந்த பிள்ளைமார் சமூகம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுலேயே நாயுடு சமூகத்திலே உட்பிரிவும் நீங்க சொன்னீங்க, கம்மா நாயுடு அவங்க இருக்கிறது இந்த பகுதியெல்லாம், அப்புறம் செட்டியார்கள் அவங்கள சொன்னீங்க. இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? அதே போல் பிரமலை கள்ளர் எந்த பக்கம், மறவர் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, முக்குளத்தோர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். எந்த கட்சிக்கு ஆதரவாக? பெருவத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சீட்ல இந்த வட்டம் நின்று இருந்தாங்கன்னா மொத்த ஓட்டுகளும் சிந்தாம சிதறாம வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த வட்டம் நமக்கு கிடைச்ச தொகுதி பானையில நிறைய ஓட்டைகள் இங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு முகம் தெரியாத நபர், வெளியூர் நபர், மதுரையை சார்ந்த ஒரு நபர். அதனால உட்கட்சியிலேயே வந்து லோக்கல் இருக்க டிஎம்கே பார்ட்டிஸோட பிரமுகர்கள் வந்து யாருக்கும் இன்னைக்கு தேர்தலோட நாமினேஷன் தாக்கல் பண்றது கூட பெரும்பாலும் வரல. ஆனா கதிர்காம அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வந்த கூட்டமும் அவருக்கு அங்க எடுத்த ஒரு சர்வே படி கிடைத்த கூட்டமோட மதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் திருவனந்தூரோட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நின்னவர். அப்ப வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்த போது ஜெயிச்சே வந்தாங்க. ரெண்டாவது வந்து நிற்கும் போது டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கும்போது ஒரு 23,000 ஓட்டு சம்திங் தான் போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே ஏடிஎம்கே ஒரு விஸ்வரூபம் எடுத்து முன்னுக்கு நிக்கிறாங்க. இது கூட என்டிஏ கூட்டணி பெரிய அளவுல கூட்டணி. என்டிஏ கூட்டணி அதுல வந்து தேவேந்திர குல வேளாளர் உள்ள இருக்கிற காரணத்தினாலையும் நாயுடு நாயக்கர் அதிகமா உள்ள இருக்கிற காரணத்தினாலையும் இந்த பக்கம் வாய்ப்புன்றது குக்கரோட விசில் தான் அதிகமா கேட்கும். விசிலோட விசிலை காட்டியும் குக்கரோட சவுண்ட் அதிகமா இருக்கு இந்த வட்டம். இப்ப இந்த தொகுதி அப்படிங்கிறதுனால இதையும் குறிப்பிட்டு கேட்க வேண்டியதா இருக்குது. 2006 இங்கிருந்து தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து இப்ப ஷிஃப்ட் ஆகி நேர் எதிராக அம்மாவின் விசுவாசியாக இருந்தவர் இப்பொழுது அப்பாவின் விசுவாசியாக மாறி இருக்கிறார். இதை அந்த பகுதி மக்கள், குறிப்பாக அதிமுகவினர், இரட்டை லைன் மீது மிகுந்த அந்த இது இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க? நல்ல கேள்வி சார். எப்படின்னு நினைக்கிறேன்னா, நாங்க அதிமுக எல்லாமே வந்து நாங்க அம்மா விசுவாசிகள் தான், ஐயா விசுவாசிகள் இல்லை. ஐயா எங்கிட்ட ஒண்ணுமா போகட்டும், ஆனா எங்க விசுவாசம் மாறாது அப்படின்றப்ப எல்லாருமே வந்து அதிமுகவோட இப்ப எடப்பாடி தலைமையோட கட்சியில வந்து நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க. அவர் கூட இருந்த நெருங்கிய நண்பர்களே நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அவர் உடன் இருந்த சில நெருக்கமான நபர்கள் மட்டும்தான் வந்து மாறி போனாங்க தவிர வந்து பெரும்பான்மையான நபர்கள் எல்லாமே வந்து தலைமை அதிமுக தான் இருக்காங்க இப்போதைக்கு. அவர் சொந்த ஏரியாக்குள்ளேயே வந்து நிறைய எதிர்ப்புகள் அதிகமா வந்துருச்சு அவருக்கு. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் பெரிய அளவில் விசில் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கான ஆட்சி தான் இது, அவங்களுக்காக இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், மகளிர் உரிமை கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து
2000 கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. பெண்களுடைய ஆதரவு திமுக கிடையாதா? அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களா அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பெண்கள் எப்படி பார்க்குறாங்க? பெண்களுக்கு ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து 1000 உதவித்தொகை நம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா எங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு மேல வந்து 1000 உதவி கிடைக்கல. அதனால மிகப்பெரிய அதிருப்தி. இந்த கடைசியா வந்து 2வது பட்சமா வந்து ஒரு 1000 போட்டாங்க பாத்தீங்களா, அப்பதான் வந்து அந்த 1000 வந்து அந்த ஒரு 10% மக்கள் கிடைச்சே தவிர 4 வருஷமா வந்து யாருக்குமே கிடைக்கல. அதுலயே மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. பெண்கள் மத்தியில ஒன்றும் இல்ல. எங்கெல்லாம் டாஸ்மாக் வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் டாஸ்மாக் வச்சாங்க திருவள்ளூர் சுத்தி. டவுனுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா டவுனுக்குள்ள தான் வச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றது, தடியடி பண்றது, இந்த மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கஞ்சா பழக்க வழக்கங்கள் பெரியவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வழக்குகள் ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு. அப்பப்ப மாரத்தான் நடத்துவாங்க. அது வந்து அது ஷோ கண்ணே நடத்துற மாரத்தான் நினைக்கிறேன் நான். மற்றபடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள் வந்து அதிகமா நடந்திருக்கு. ஜாதி கொலைகள் வந்து ரொம்ப அதிகமா நடந்திருக்கு இங்க. ஒன்னா வந்து ஒரு எஸ்எப் வந்துருவாங்க. ஒரு ஸ்டேக்கிங் போஸ்ட் வந்து பிறவத்தை நிற்பாங்க. பிறகு சுற்றி பெரும்பாலான பகுதியில் வந்து ஸ்டேக்கிங் போஸ்ட் தான் நிற்கும். மாசத்துல 10 நாள் தான் இல்லாம இருக்கும். பாக்கி 20 நாளும் ஸ்டேக்கிங் போஸ்ட் நிற்கும். அப்படின்றப்ப அந்த அளவுக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையே வந்து பிறவத்தை எப்பவுமே வச்சிருப்பாங்க அவங்க. பெண்களோட ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 முந்தி இருந்ததை காட்டி இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய இதை ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. இங்கே மத்திய அரசுடைய செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு, அதாவது திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது? பார்த்தீங்கன்னா 2014 செல்லம் அப்படிங்கிறவர் பாஜக சார்பாக போட்டிட்டு ஒரு 5000 வாக்குகளை வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 2.6% வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பாஜகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது? மோடியுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? 2006 அப்ப செல்லம் சார் இருக்கிறப்ப இங்க வந்து பூத் கமிட்டி கூட சரியா ஆள் கிடையாது. ஆனா இப்ப இப்ப சூழ்நிலை வந்து நான் நீன்னு போட்டு விட்டுட்டு என்ன பொறுப்பு தர்றேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு மக்கள் நிறைய வந்துட்டாங்க. இப்ப வந்து இப்ப மாவட்ட தலைவருக்கு ராஜபாண்டியன் ஆகட்டும், நிறைய பொறுப்புகள் நியமிச்சு நிறைய அணிகளை உருவாக்கி ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து 2016 தேர்தலுக்கு இப்பக்கும் பாத்தீங்கன்னா அசுர வளர்ச்சியா இருக்கு. அவ்வளவு ஒரு சின்ன கூட்டம்னாலும் ஒரு மீட்டிங்னாலும் ஒரு 10 பேருக்கு மேல போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சராசரியா ஒரு 500ல இருந்து 1000 நபர்கள் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெல்ட் கிரியேட் பண்றாரு. பெரியவங்க சட்டமன்ற தொகுதியை பொறுத்து ஒரு நல்ல கிரியேட்டிவ் பண்ணிட்டாங்க அவங்க. ராஜபாண்டியன் அவர்கள் பண்ணிட்டாங்க அவங்க. பாஜக கட்டமைப்பு இருக்கிறது. அதனால வந்து மோடியுடைய திட்டங்கள் எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்திருக்குதா? இந்த திட்டங்கள் மோடியுடைய திட்டம் அப்படின்னு போய் சேர்ந்திருக்குதா? மோடியோட திட்டங்கள் வந்து எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கப்பட்டு விட்டது. இங்க எல்லா விஷயத்தையுமே வந்து அரசியல்வாதிகளை வச்சுதான் வந்து மத்திய அரசு திட்டத்தையே வந்து அந்த ஒரு லோக்கல் கவுன்சிலர் ஆகட்டும், லோக்கல் எம்எல்ஏ வச்சுதான் வந்து எல்லா திட்டங்களும் அவங்களே பண்ண மாதிரி தான் பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சில போராட்டங்கள் அதுக்கு எதிராகவே வந்து முனிசிபாலிட்டிலையும் சரி எம்எல்ஏ ஆபீஸ் முன்னே நடந்துச்சு. ஆனா அது வந்து அன்னைக்கு நடந்ததை சரி அதுக்கு அடுத்த வந்து அதை வேற வழியில மாத்தி விட்டுருவாங்க. திட்டங்கள் நிறைய இருந்தா கூட பெருவளம் மக்கள் மனசுல நிற்க ஒரே ஒரு திட்டம் வந்து அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மட்டும் தான் மக்கள் மனசுல இருக்கு. அங்கங்க மக்கள் மன்றங்கள் செயல்பட்டு வருது. இது மட்டும்தான் வந்து திட்டங்கள் வெளியே தெரிஞ்சுக்க தவிர மித்த எந்த திட்டத்துக்குமே வந்து அவங்க திட்டத்தை எல்லாமே வெளியே இருக்கும். ஜல்ஜீவன் திட்டத்திலேயே வந்து அதிக முறைகேடுகள் நம்ம கிராமப்புறத்தில் நிறைய கேசஸ் போட்டாங்க. எல்லாமே வந்து இலவச குடிநீர் தோணாங்க. ஆனா வந்து பணம் கேட்டு தான் வந்து குழாய் இணைப்பே போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு. அதுல ஆனா வந்து திட்டங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு திட்டங்கள் நேரடியா எதுவுமே வரல, மறைக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு தான் வந்தது உள்ள. இப்போ 2011 பொறுத்தளவு இங்கே லாசர் அப்படின்னு சிபிஎம் கட்சியை சார்ந்தவர் எம்எல்ஏவாக ஆயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பகுதியில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏதாவது ஒரு வலிமை இருக்கிறதா, இல்லை அவங்க முழுவதும் திமுகவை நம்பி தான் இப்பொழுது இருக்கிறாங்களா? ஏன்னா அப்பொழுது திமுக தனியாக தான் இருக்குது 2011. அப்படிங்கிறப்ப சிபிஎம்க்கு இங்கே எந்த அளவுக்கு மக்களிடம் ஆதரவு இருக்குது? இன்னைக்கு தேர்தல் பொறுத்த வரைக்கும் சிபிஎம் இப்ப நின்னாங்கன்னா டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா தான் சிபிஎம் நான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் நின்றவங்க. கிட்டத்தட்ட 11,000 வாக்குகளுக்கு மேல பெற்றவங்க அவங்க. ஒரு நல்ல குடும்ப தலைவி. அவர் கணவர் குணசேகரன் விவசாயி. 2 குழந்தைகள் அங்க இருக்காங்க. ஒரு ஆசிரியரா வேலை பார்த்து பிரைவேட்ல ஆசிரியர் வேலை பார்த்து நின்றவங்க தான். வேல்யூன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் போன்ற வாகனங்களை காட்டி ஒரு 5000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அவ்வளவுதான். அப்படின்னா தவிர வந்து 4வது இடத்துக்கு இந்த இடம் தள்ளப்படுவார்கள். அது மட்டும் கணிப்பது தெரிவித்து. இப்பொழுது அமமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கதிர்காமு ஏற்கனவே பல முறை போட்டியிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து எல்லா சமுதாயத்தின் மீதும் அவருக்கு வந்து ஒரு ஏற்பு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற நாயக்கர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைமார் சமூகம் இருக்குது, தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க.
இவங்கெல்லாம் இவர் மீது ஒரு நன்மதிப்பு வச்சிருக்கிறாங்களா எப்படி? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிற முக்கியமான கட்சிகள்ல தான் இப்ப நீங்க சொன்ன 5 வகைரா, நாயுடு ஆகட்டும், நாயக்கர் ஆகட்டும், மறவர் ஆகட்டும், தேவேந்திர வேளாளர் ஆகட்டும், இவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சின்னத்துல நின்றுந்தாங்கன்னா இங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். பானை சின்னத்தில் நிற்க காரணத்தினால இந்த வெற்றி வாய்ப்பு முழுவதுமாக அமமுக கதிர்காம அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அந்த சொந்த கட்சிக்காரங்களே இந்த பானைத்துல சின்னத்துல நிக்கிறனால அவங்களே வந்து அந்த பானை சின்னத்துக்கு விரும்ப மாட்டாங்க. ஓட்டு இன்னைக்கு காலையில கலந்துரைப்பு எடுக்கும்போதே சொன்னாங்க, எங்களுக்கு வந்து மறைமுகமா சொல்லிட்டாங்க சார், கதிர்காம எங்களுக்கு தெரிஞ்சவங்க, நான் அவங்களுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டாங்க. அவங்களையும் எங்க ஊர்க்காரரு அப்படின்னு மாதிரி சொல்லி வந்துடுறாங்க. ஸோ ஏற்பு இருக்கிறது, கதிர்காமு மீது எல்லா சமூகத்திற்கும் ஒரு ஏற்பு இருக்கிறது. ஏற்பு இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்க பல பகுதிகளில் கள ஆய்வு செய்திருக்கீங்க. சாதகம் யாருக்கு, பாதகம் யாருக்கு? பெரியகுளம் சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் சுக்கர் ரிசல்ட் தான் பலமா இருக்கு. இந்த பானை சின்னம் அங்கங்க நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த பானை சின்னத்தில் நிற்கிற சக்திவேல் என்ற ஆற்றல் அரசுக்கு கொஞ்சம் பாதகமான சூழ்நிலை தான் இங்க இருக்கு பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை குறித்து தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2006 ஓ பன்னீர்செல்வம் அவர் வெற்றி பெற்ற தொகுதி. இப்பொழுது அவர் அந்த தொகுதியிலே அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் தாண்டி இங்கு தொடர்ச்சியாக திமுக போட்டியிட்டது, 2 முறை வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. ரீசெண்டாக 2021 KS சரவணகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 பை எலெக்ஷன்லையும் சரவணகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் திமுக திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு இந்த தொகுதியை கொடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் சக்திவேல் என்னும் ஆற்றல் அரசு, அவர் வேற பகுதியிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். மண்ணின் மைந்தராக அமமுகவின் டாக்டர் கதிர்காமு பல தேர்தல்களை அவரை களம் கண்டு இருக்கிறார். அவர் தான் மீண்டும் நிற்கிறார். இதில் நம்ம கள ஆய்வில் தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கு 1,05,000 வாக்காளர்கள் யார் அப்படின்னா 35 வயதுக்கும் குறைவானவர்கள், அதாவது 19 வயசுலேருந்து ஒரு 25 வயசு, அதுக்கு மேலே ஒரு 30-35 வயசு வரைக்கும் கணக்கிட்டாலே 1,05,000 வாக்குகள் இருக்கு நம்மளுடைய கள ஆய்வில் தெரிஞ்சிருக்கு. அந்த எண்ணிக்கைங்கிறது என்னன்னா, சென்ற முறை KS சரவணகுமார் திமுக கட்சி இருக்குல்ல, அவர் வாங்கிய ஓட்டுகளை விடவே ஜாஸ்தி. அவர் 92,000 வாக்கு தான் வாங்கினாரு. அதை விடவே ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுடைய வாக்கு. இவர்கள் பெரும்பாலும் விசில் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மற்ற சமூகத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாருமே தாவேக்காவுக்கு போட போகிறாங்களா, எந்த அளவுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு 15% தாவேக்கா வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கள ஆய்வில் தெரிய வருகிறது. இது பெரிய அளவிலே அந்த திமுக கூட்டணிக்கு பாதகமாக இருக்கும். மேலும் இங்கே திமுக போட்டிட்டு இருந்தால் கூட ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் விசிகாவின் பானை சின்னம் போட்டியிடுவதால் இங்கே வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமமுக கட்சியை சார்ந்த டாக்டர் கதிர்காமுக்கு தான் அப்படிங்கிறது நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.